சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்க போகிறார் பார்த்துடலாமா? ரெடியா? செல்லங்களே, இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க. 75% செல்லங்கள் பிரேக்கில். ஓகேவா? ஒரு சில செல்லங்கள் வந்து உங்கள் நபரோட கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கீங்க. சின்ன சின்ன வாய்க்க வரப்பு தகராறுனால ரொம்ப அவர் உங்களுக்கு கொடுத்த அன்பு பாசம் அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. ஏன்? அவ்வளோதான் அன்பா? அன்புன்னா என்ன? லவ் அஃபெக்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங், நல்ல விஷயங்களை அடிக்கடி நீங்கள் நினைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, 2 பேருக்கும் நடுவில் நடந்த சின்ன சின்ன விஷயத்தை தான் பெருசாக்கி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு துகளை எடுத்துகிட்டு வந்து வச்சு பாருங்கள். அது ரொம்ப பெருசாக பூதாகரமாக இருக்கும். பெரிய மலை மாதிரி தெரியும். அதை நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது போல இருக்கே, நம்ம எப்படிடா இதை கடந்து போகிறதுன்னு தெரியும். அதுவே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்துட்டிங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. அதை ஈஸியாக ஊதி விட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் சில செல்லங்கள் வந்து உங்களோட அந்த உண்மையான அன்பு பாசம் அதெல்லாம் எப்போ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ ரொம்ப கோபதாபத்தோடு இருக்கீங்க. எப்போ ரீயூனியன் நடக்கும்ன்ற கேள்விலாம் இருக்குது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு உங்களோட லவ் மேலே உண்மையான இது இருக்கா, உங்களோட அன்பு பியூர்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க தான் ஃபோன் பண்ணி பேசணும், நான் ஏன் ஃபோன் பண்ணோம், அவங்களுக்கு மட்டும் அவ்வளோவா எனக்கு மட்டும் இவ்வளவா, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இல்லை வந்து ஓகேவா? கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அன்பை கொடுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? பியூராக கொடுங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகே, ஒரு சிலர் வந்து நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் கரண்ட் ஃபீலிங் அபவுட் யுவர் பர்சன் அண்ட் யூ அப்படின்னு தானே நான் சொல்லிகிட்ருக்கேன். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, அதாவது பிரேக், அதாவது நோ கான்டாக்ட்னால் நீங்கள் அந்த லைஃப் வேண்டாம் சொல்லிட்டு நியூ பார்ட்னர் வேணும்னு கேட்குறீங்க. நியூ பார்ட்னர் கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் வருவாங்க. உங்கள் ப்ரேயர் உண்மையாக சிலருக்கு வந்து தள்ளி போகலாம், அது கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்க மாதிரி தெரியுது. அதனால் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ப்ரேயர் வந்து வீண் போகாது. ஓகேவா? ஒரு மன அமைதியோட ஒரு திருப்தியாக நீ வந்து ஒரு நிறைவான ஒரு இதில் இரு. அந்த மனசில் நிறைய குறைகள் வச்சுருக்கீங்க, நிறைய